வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா HTTP பேராமீட்டர் பொல்யூஷன். ஸோ அதை நம்ம ப்ராக்டிக்கல் வைஸில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டெமோ அப்ளிகேஷன் என்கிட்ட இருக்குது. ஓகே, லெட்ஸ் டேக் demo.testfire. ஸோ இது வந்து நான் ஒரு 2-3 சினாரியோஸில் காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இதில் ஆப்வியஸாக நம்ம வந்து என்ன தேடணும்? ஃபார் பேராமீட்டர்ஸ். ஸோ எங்கேயாவது பேராமீட்டர் பாஸ் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ போஸ்டர்ஸ், ஓகே, இங்கே ஒரு பேராமீட்டர். ஓகே, ஸோ நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பிக்சர், ஓகே, இந்த பிக்சர் கிடையாது. ஸோ கிளிக் ஆன் தி ஷோர். ஓகே, ஸோ இது கிளிக் பண்ண உடனே எனக்கு ஆக்சுவலாக சம் டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸ் போகுது. ஓகே, பிக் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நான் 2க்கு மாற்றி பார்க்குறேன். ஸோ லெட்ஸ் கிவ் 2. ஓகே, 2 கொடுத்தா மிஸ்ட்ரி போகுது, ஃபைன். 3 கொடுத்தா யூனிவர்ஸ். ஓகே, யூனிவர்ஸ் போகுது, ஃபைன். அண்ட் 4 கொடுத்தா வாக்கிங் போகுது. ஓகே, ஃபைன். ஸோ லெட்ஸ் கிவ் இட் டு 2 கொடுக்குறேன். ஓகே, ஸோ 2ல் இருக்குது. இப்போது மிஸ்ட்ரின்னு இருக்குது. ஸோ ஆஸ் அன் அட்டாக்கர் இதில் வந்து HTTP பேராமீட்டர் பொல்யூஷன் அட்டாக் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நான் டெஸ்ட் பண்ணோன்னா ஒன்றுமே இல்லை. அது பக்கத்தில் நான் and அப்படின்னு ஆட் பண்ணிவிட்டு சேம் அதே நேம், பேராமீட்டர் நேம், லைக் ஸோ பிக் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் இருக்குல்ல, ஸோ அதே நேமில் நான் வேறு வேல்யூ கொடுக்குறேன். ஓகே, ஸோ வேறு வேல்யூ கொடுக்குறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பேக்கெண்டில் வந்து PHP யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ PHPனாலே வந்து நம்மளுக்கு லாஸ்ட் அக்கரன்ஸ் தான் எடுக்கணும். ஓகே, ஸோ பிக் இஸ் ஈக்குவல் டு 2நாலே மிஸ்ட்ரி தானே. இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக லாஸ்ட் அக்கரன்ஸ் எடுத்துக்கோம். ஸோ இப்போ நான் என்டர்னு கொடுத்தேன்னு பாருங்களேன், வாக்கிங்க்குன்னு மாறிடுச்சு. என்ன பண்ணியிருக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிடுச்சு. அது வந்து அது கணக்கில் எடுத்துக்கல. நான் செகண்டாக கொடுத்துருக்க அந்த லாஸ்ட் அக்கரன்ஸை மட்டும் எடுத்துகிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்துட்டு பேராமீட்டர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இடத்துல 3 அப்படின்னு கொடுத்தா கூட எனக்கு தேர்ட் ஒன் தான். ஸோ அந்த பேஜ் நம்பர் 3 இருந்துச்சுல யூனிவர்ஸ், அதுதான் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. நான் கொடுத்த அந்த பிக் இஸ் ஈக்குவல் டு 2 வந்து வரவே மாட்டுது. ஆக்சுவலாக பிக் இஸ் ஈக்குவல் டு 2 வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி. பட் ஆனால் அது நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகலை. ஸோ லாஸ்ட் அக்கரன்ஸ் தான் எடுத்துக்குது. ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்துட்டு பேராமீட்டர் பொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எங்கேயாவது ஒரு அப்ளிகேஷனில் வந்து இந்த மாதிரி பேராமீட்டர் வைஸில் ஏதாவது வேல்யூஸ் போச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி டைப் ஆஃப் சேம் பேராமீட்டர் and கொடுத்துட்டு இன்னொரு பேராமீட்டர் நேம், இப்போது ஐடி இஸ் ஈக்குவல் டு 5 போகுதுன்னா நீங்களும் ஐடி இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேராமீட்டர் ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து எந்த அக்கரன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள். ஓகே, பேக்கெண்டில் இருக்கிற லாங்குவேஜ் அண்ட் என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி அக்கரன்ஸ் வந்து எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம், செக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இன்னொரு அக்கௌண்ட் ஒன்று வச்சுருக்கேன். லைக் இதுலேயும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், பிவாப் லேப். ஸோ இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது, ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, லைக் முதல்ல நான் லாகின் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதில் வந்து I'll go for HTTP பேராமீட்டர் பொல்யூஷன். ஓகே, ஸோ இங்கே இருக்குது. ஓகே, பேராமீட்டர் பொல்யூஷன் ஹேக் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஃபைன். இங்கே வந்து கேட்குது, in order to vote for your favorite movie your name must be entered. Okay, so like Luffman. Okay, so Luffman அப்படின்னு கொடுத்துட்டு கண்டினியூன்னு கொடுக்குறேன். ஓகே, ஹலோ லவ்மேன், ப்ளீஸ் vote your favorite movie அப்படின்னு சொல்லி கேட்குது. ஓகே, ஃபைன். ஸோ லெட் மீ ஜஸ்ட் கிளிக் ஆன் லைக் அமேசிங் ஸ்பைடர்மேன். ஓகே, அது என் ஃபேவரட் மூவிலாம் கிடையாது, பட் ஸ்டில் vote அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே எனக்கு வந்து அமேசிங் ஸ்பைடர்மேனுக்கு vote வந்து என்னோடது வந்து சப்மிட் ஆகிடுது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் வந்து எப்படி போகுது, ஃபர்ஸ்ட் ஓட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேராமீட்டர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுதான் ஆக்சுவலாக பேராமீட்டர். ஸோ இதை நான் காப்பி பண்ணிவிட்டு நியூ விண்டோ. ஓகே, ஓட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய பேராமீட்டர் இந்த மாதிரி இருக்குது. ஓட் பண்ணதுக்கப்புறம் பேராமீட்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, லைக் கிளிக் ஆன் திஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேராமீட்டர் வந்து மாறிடுது. Ctrl+C and I'll paste here. ஸோ இது ஓட் பண்ணதுக்கு அப்புறமா வந்த பேராமீட்டர். ஓகே, அது என்னென்னு பண்ணுதுன்னா மூவி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டரோட போகுது. வாட் இஃப் ஐ ஆட் அ பேராமீட்டர்? நம்ம மூவி ஓட்டிங்கை வந்து மாற்ற போகிறோம். சேம் இதே பேராமீட்டர் நேமை நான் இங்கே கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன மூவி இருக்குது? ஓகே, லெட்ஸ் கம் பேக். ஓகே, I'll click on G.I. Joe. ஓகே, ஸோ அது 1, அது மூவி 1. ஓகே, பிகாஸ் 1 2 3 4 5, ஏன்னா அமேசிங் ஸ்பைடர்மேன் 5, ஸோ G.I. Joe வந்து 1. ஸோ அதனால் நான் வந்து இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, வேணா இது நம்ம கொடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் மூவி இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா
ஸோ இப்போ வந்து நான் ஓட் பண்ணியிருக்கேன்ல. ஸோ வாட் இஃப் ஐ ஆட் இந்த இடத்துல மூவி ஈக்குவல்ஸ் 1 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுறேன். மூவி 5 பதிலாக கொடுத்துட்டு இப்போ நான் என்டர்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் ஆக்சுவலாக எதுக்கு ஓட் விழுந்திருக்கு? ஜிஐ ஜோ. பட் ஆனால் ஆக்சுவல் யூசர் வந்து எதுக்கு ஓட் பண்ணாங்க? மூவி 5. பட் ஆனால் நான் இன்னொரு பேராமீட்டர் ஆட் பண்ணதுனால அது வந்து ஜிஐ ஜோக்கு அந்த ஓட் விழுந்திருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக இது நம்ம கிளைண்ட் சைட் அட்டாக்ஸ் மூலிமா நம்மளால் இதை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ கிளைண்ட் சைட் அட்டாக்ஸ் மூலிமா நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சினா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலான்னா, ஆல்ரெடி இந்த மூவியோட பேராமீட்டர்ஸ் முன்னாடியே பாஸ் ஆகிற மாதிரி நம்ம பண்ணோம். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல நேம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது கூடயே சேர்த்து நம்மளோட பேராமீட்டரையும் கொடுக்கலாம். ஸோ லெஃப்ட்மேன் அண்ட் மூவி ஈக்குவல்ஸ் நம்மளோட ஓட் எதுக்கு விழணும்னா 1க்கு தான் விழணும். ஓகே, நம்மளோட மூவி ஓட் வந்து 1க்கு தான் விழணும். ஸோ கண்டினியூ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெக்வஸ்ட் இப்படி தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரெக்வஸ்ட்டை வந்து சிஎஸ்ஆர்எஃப் மூலிமா அட்டாக் பண்ண முடியும். ஏன்னா இப்போ இந்த பேராமீட்டர் பொல்யூஷன் இப்போ நான் பண்ணுறதே வந்து லாகின் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சிஎஸ்ஆர்எஃப் மூலிமா ஈஸியாக இந்த அட்டாக்கை பர்ஃபார்ம் பண்ணலாம். ஒன்றுமே இல்லை, இப்போது இந்த நான் எடுத்திருக்க இந்த ரெக்வஸ்ட்டை வந்து அப்படியே விக்டம் கிட்ட இந்த ரெக்வஸ்ட்டை கொடுக்கலாம். ஸோ விக்டம் வந்து இதை ஓப்பன் பண்ணும்போது அவங்களுக்கு இதே மாதிரி ஓப்பன் ஆகும். வென் தே கிளிக் ஆன் சம்திங் லைக் இப்போ நான் வந்து டெர்மினேட்டர் சால்வேஷன் இது மேலே தான் நான் வந்து ஒரு விக்டம் வந்து ஓட் போட போகிறாங்க. அவங்க வந்து நான் கொடுத்துருக்க ரெக்வஸ்ட் மூலிமா தான் ஓட் போட போகிறாங்க. இப்போ நான் இது மேலே கிளிக் பண்ணோன்னு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். சி எதுக்கு ஓட் விழுந்திருக்கு? ஆக்சுவலாக மூவி 1க்கு தான் விழுந்திருக்கு. ஏன்? பிகாஸ் மூவி இஸ் ஈக்குவல் டு 4 தான் விக்டம் கிளிக் பண்ணாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ். மூவி இஸ் ஈக்குவல் டு 2ன்றது வந்து நான் லெஃப்ட் மேன் கூட ஆட் பண்ணேன். ஸோ மூவி இஸ் ஈக்குவல் டு 2 வந்து லாஸ்ட் அக்கரன்ஸாக மாறிடுச்சு. ஸோ இதோட பேக் எண்ட் இதை போய் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா PHP அண்ட் அப்பாச்சி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பாச்சி என்விரான்மெண்ட் PHP கோட். ஸோ இதில் போய் செக் பண்ணால் என்ன வருது? PHP அப்பாச்சிக்கு லாஸ்ட் பேராமீட்டர் தான் ரிசல்ட்டிங்காக வரும். ஸோ அப்போ லாஸ்ட் பேராமீட்டர் இங்கே என்ன? இது மூவி இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ விக்டம் வந்து இந்த ரெக்வஸ்ட் மூலிமா அவங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிக்சருக்கு ஓட் போட்டாங்கன்னா அவங்களோட பேராமீட்டர் ஆப்வியஸாக 1 பொசிஷனில் வந்துடும். ஸோ நம்ம கொடுத்துருக்க பேராமீட்டர் ஆப்வியஸாக அது வந்து லாஸ்ட் பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்மளோட லாஸ்ட் பொசிஷனில் இருக்க பேராமீட்டர் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, அதனால தான் விக்டம்க்கு வந்துட்டு நம்ம கொடுத்துருந்த மூவி தான் அவங்களுக்கு ஓட் விழுந்திருக்கு. ஓகே, ஸோ இதுதான் கைஸ் ஆக்சுவலாக பேராமீட்டர் பொல்யூஷன் மூலிமா ஒரு கிளைண்ட் சைட் பேஸ்ட் அட்டாக் நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஆப்வியஸாக இது வந்து சிஎஸ்ஆர்எஃப் மூலிமா பண்ண முடியும்னு ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா இப்போ நான் இந்த பேராமீட்டர் பொல்யூஷன் இந்த வர்னபிலிட்டியை நான் ஓப்பன் பண்ணுறதுக்கே நான் வந்து லாகின் பண்ணி தான் ஓப்பன் பண்ணேன். ஸோ ஆப்வியஸாக நம்ம லாகின் பண்ணி அட்டாக் பண்ணோன்னா அது வந்து நம்ம சிஎஸ்ஆர்எஃப் மூலிமா அட்டாக் மூலிமா நம்ம இதெல்லாம் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் கைஸ் ஆக்சுவலாக பேராமீட்டர் பொல்யூஷன். ஸோ இது மூலிமா நம்மளால் சர்வர் சைடு அட்டாக்ஸ் அப்புறம் கிளைண்ட் சைடு அட்டாக்ஸ் ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் அட்டாக்ஸ்லாம் நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியும் பை பொல்யூட்டிங் தி பேராமீட்டர்ஸ். ஓகே கைஸ், ஸோ இந்த பேராமீட்டர் பொல்யூஷன் வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கக்கூடாது. பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது அட்டாக், ஆனால் வந்து அதோட விளைவு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இதில் வந்து பக் பவுண்டி பேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் அட்டாக்குக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியான பவுண்டிஸ்லாம் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் எங்கேயாவது பாஸ் ஆச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பட் ஆனால் மேக் ஷுர் ஒன் திங், இந்த டேபிளை பக்கத்தில் வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தட் பேக் எண்டில் என்ன மாதிரி என்விரான்மெண்ட் என்ன மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேராமீட்டர்ஸ் கொடுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் guys. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.